மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சிருது இந்த நாட்டுல தான். இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? அவங்க பூரா ஆடி வர்றாங்க, உண்மையிலேயே பக்தியில தான் ஆடுறாங்களோன்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது பூரா போதையில இருந்து ஆடி கிடக்குறேன். இந்த போதைப்படுத்துற பாடு என்ன இருக்கு மிச்சா? கீழடின்னு ஒரு ஊரு சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில தோண்டி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளா தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று பறைசாற்றுகின்றன. எப்ப 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவரகட்டி வாழ்ந்ததாக வரலாறு. ஆனா இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு இந்த பூமியில எங்கேயாவது தொல்லியல் துறை தோண்டினா என்ன கிடைக்கும் ஆதாரமா? எங்க அண்ணன் சொல்லட்டும், பாட்டுல தான் கிடைக்கும். அவங்களுக்கும் தெரியுது, தெரியும். யாருக்கும் தெரியாம இல்ல. இங்க பூனைக்கு மணி யாரு கட்டுறங்கிறது தான் பிரச்சனையே. அப்ப என்ன நினைப்பாங்க? எப்படி தெரியுமா எழுதுவாங்க? வரலாற்றுல தமிழ்நாட்டுல அம்பிட்டு போயிலும் மொடா குடியாரனா தான் இருந்திருக்காங்கன்னு எழுதிடுவாங்க. அவரவருக்கு வசதி வரும்போது வாய்ப்பு வரும்போது வரலாறு மாறிக்கிட்டு இருக்கா இல்லையா? மதுரையில சித்திரை திருவிழா நடக்குது. சித்திரை திருவிழா சித்திரை மாசம் நடந்ததே அல்ல, அது மாசி மாசம் நடந்தது. அதுவும் மணலூருங்கிற மனம் வந்த புத்தூர்னு சொல்லக்கூடிய மணலூர்ல நடந்தது. ஆனா இன்னைக்கு சித்திரை மாதம் நடக்குது. யார் மாத்தினது? திருமல நாயக்கர் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் சரியத்துக்கு மாத்தி வச்சாரு. ஏத்துக்கிட்டியல்ல? அப்ப வரலாறு எப்படி எல்லாம் மாறுகிறது. இது வரலாற்று உண்மை. அப்ப நமது வரலாறை மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி நடக்குது என்பது அதை பத்தி சிந்தனையே இல்லை.